சௌந்தர்யாக்கும் சாச்சனாக்கும் நடந்த பிரச்சனையில சௌந்தர்யா கோச்சிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க ரயான் சௌந்தர்யாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. "நீ ஒண்ணு பண்ற பாத்தியா? முகத்த காட்டுறது. ஒவ்வொருத்தர் பேசம்போது அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டுட்டு போற பாத்தியா? அது தப்பா வெளியில போகும்." அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஜாக்லின் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஜாக்லின் அவ வந்துட்டு "நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ வேணா கொஞ்சம் போய் அட்வைஸ் பண்ணு." சௌந்தர்யா அதே தான் சொல்றாங்க. "சாச்சனா சரியே கிடையாது. அவ பேசுறது சரியா? அவ பேசம்போது நீங்க எல்லாரும் சைலன்ட்டா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க." அதுக்கு அங்க வந்து ஜாக்லினுமே அதே தான் சொல்றாங்க. "நீ பேசினாலும் சரி, அவ பேசினாலும் சரி, நான் வந்து கேட்பேன். ஆனா நீ பண்ற ஆட்டிட்யூட் இருக்கு பார்த்தியா? அது சரியே இல்ல. ஒருத்தர் உன்கிட்ட வந்து பேச வந்தா நீ என்ன தெரியுமா பண்ற? அத கட் பண்ணிட்டு, இப்ப என்னன்ற? அப்படியா? ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ற. அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அத தான் சொல்றோம் நாங்க உங்கள மாத்திக்கோன்னு சொல்லி. ரயானே என்ன சொல்றான்னா, "வெளியில உன்னோட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆடியன்ஸ உன்ன பார்த்துட்டு நீ பேசும்போதெல்லாம் கிளாப் தட்டுறாங்க இல்லையா? அது எதுக்காக? உன்ன பிடிச்சு தானே பண்றாங்க. நீ இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ. மாத்திக்கிட்டேன்னா நீ டாப்ல போயிடுவ." அதுக்கு சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, "நான் எதுக்கு மாத்திக்கணும்? நான் எப்பயும் போல தான் இருப்பேன். நான் இருக்கிறதுமே ஓகே தான். ஆனா அவங்க ஆப்போசிட்ல பெர்சன் தப்பு பண்ணும்போது நான் தப்ப தான் கேட்பேன். ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்றீங்க? நான் என்ன ஆட்டிட்யூட் காட்டுறேன்?" ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் 2 பிரச்சனை இல்ல. யாருக்காவது சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களாம். சௌந்தர்யாக்கு செகண்டரி ஆப்ஷன் தான் குடுக்குறாங்க. ஆனா ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் 2 பேருக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. சாச்சனா இதே தான் வந்து கேட்குறாங்க. "நான் பேசினது ஏதாவது தப்பா இருக்கா? நான் மரியாதை குறைவா அவங்கள என்னைக்கு நான் பேசினேன்?" ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டுருக்க. இன்னொரு பிரச்சனையில பாய்ஸ் டீம்ல சுத்தமா சாப்பாடு கிடையாது. ஸோ எல்லாருமே சாப்பாடுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா கேர்ல்ஸ் கேங் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு சாப்பாடு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லியாச்சு. அருண் இந்த வார கேப்டனால அவருமே சொல்லிட்டாரு. "நீங்க எதா குடுத்து போய், நீங்க ஏதாவது வம்புல மாட்டிக்காதீங்கன்னு" சொல்லியாச்சு. ஆனா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு தட்டோட வந்து சாப்பாடு குடுத்துட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு பிரச்சனையா போயிட்டுருக்கு. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவங்களுமே, "நான் என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு வேளை விஜய் சேதுபதி திட்டினாலும் பரவால்ல, நாங்க அத ஏத்துக்கிறோம். நீங்க சாப்பிடாம கஷ்டப்படுறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்களுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஜாக்லினோட கிராஃப் அப்ல போயிட்டே இருக்கு. சௌந்தர்யாது கொஞ்சம் அங்கங்க ஸ்டேபிளா இல்லனாலுமே அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் விட்டா சௌந்தர்யா பண்ணது கரெக்ட்டா? இல்ல சாச்சனா அது ரைட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!